எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வம். எத்தனை பதிவுகள் நாம் இதை பற்றி பேசிகிட்டே இருந்தாலுமே இந்த டாபிக் வந்து ஒரு முடியாத டாபிக், ஒரு முற்றுப்பெறாத டாப்பிக்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயமோ அல்லது நம்ம ஆராய்ச்சி செஞ்சு புரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்களோ எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா, முதல் நம்மளுடைய அனுபவமாக இருக்கும், அப்புறம் வந்து அது படிப்பாக இருக்கும், அதற்கப்புறம் நம்ம முன்னோர்கள் செய்யக்கூடிய பாரம்பரிய முறையாக இருக்கும், அதுக்கப்புறம் அறிவியலாக இருக்கும். ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவனை, அந்த பரம்பொருளை, ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுமே நீங்கள் அறிவியல் சார்ந்தும் திங்க் பண்ணி பாருங்கள், ஆன்மீகம் சார்ந்தும் திங்க் பண்ணி பாருங்கள். ஆதியும் அல்லதும் அந்தமும் இல்லாத அந்த பறந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்து உயிரினங்களும் ஏதாவது ஒரு மூலப்பொருள் இருந்து தான் தோன்றியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவியலினுடைய கூற்று. ஏன்னா இந்த உலகம் வந்து ஆதி அந்தமில்லாமல் இருக்குது அப்படின்னா அது எங்கேயாவது ஒரு பொருள் இருந்தானே தோன்றியிருக்கணும். அப்படி அந்த ஒரு நிகழ்வு நடைபெறணும் அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூலப்பொருள் அப்படிங்கிறது ஒன்று இருந்தே தான் தீரும். இந்த உலகங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாயுக்கோளம், சூரியனிலிருந்து வெளிவந்த ஒரு வாயுக்கோளம், அந்த வாயுக்கோளம் தன்னைத்தானே குளுமைப்படுத்தி பல மில்லியன் ஆண்டுகள் ஆச்சு. அதன் பின்பு சின்ன சின்ன உயிர்கள் தோன்றி அது வந்து நாளாக பழுகி பெருகி அது பரிமாண வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமாக மாறுச்சு அப்படிங்கிறது அந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடியது. இதே இது வந்து மெய்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, புராண நூல்களில் வந்து மெய்ஞானம் என்ன சொன்னால், இந்த உலகம் என்பது பரபிரம்மனினுடைய உடல்லிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சிறு வளையம். அந்த வளையம் தோன்றிய உடனே அதில் வந்து உயிர்கள் ஏதும் பரிமாணம் அடையவில்லை. அப்படி உயிர்கள் ஏதும் பரிமாணம் அடையாமல் அந்த வளையமானது உலகம் வந்து தொடங்கி பல ஆண்டுகளாக பல கோடிக்கணக்கான வருடங்களிலிருந்து அது தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடியது புராணங்களில் சொல்லக்கூடியது. ஏன்னா புராணங்களில் சொல்லக்கூடிய கருத்தும் நம்ம சொல்லக்கூடிய அறிவியலில் சொல்லக்கூடிய கருத்தும் ஏதோ ஒரு இடத்துல நிலையாக சந்திக்குது. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா இன்றைக்கி நவீன காலத்தில் தொழில்நுட்பத்தை கொண்டு விண்வெளியில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது வந்து அறிவியல். ஆனால் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத வளர்ச்சியடையாத ஒரு யுகத்தில் விண்வெளியில் இருக்கக்கூடிய கோள்களுடைய விவரங்கள் எப்படி இருக்கும், அதை வந்து அனைத்தும் பூமியில் வாழ்ந்தக்கூடிய நமது முன்னோர்கள் அறிந்து தெரிஞ்சு வச்சிருக்குது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கொடுக்குது. அதே போல் பூமியில் நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கோள்கள் வந்து காரணமாக அமையுது அப்படிங்கிறத கண்டுபிடித்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஞானம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்படி பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் உயிர் இயக்கங்களையும் நிகழ்வுகளையும் ஆதிக்கம் செலுத்துது, அதை வந்து நாம் தெரியக்கூடிய பொருட்டு அந்த பரம்பொருளை மனசில் எண்ணி அதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செஞ்சு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அண்டத்தில் இருப்பது இந்த பிண்டத்தில் இருக்கும் என்ற கூற்றுக்கு சரியான விதத்தில் அமைகிறதா அவங்க பல உண்மைகளை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. பரம்பொருளுடைய அருள் இல்லாமல் இங்கு எதுவும் நிகழ்வதில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அதனால தான் அவர்கள் இறைவனை வந்து எங்கும் நிரம்பி இருக்கிறான்னு சொன்னாங்க. தூணிலையும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று, ஏன் அணுவிலும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. புராணங்கள்லையும் இதிகாசங்கள் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இன்னைக்கு அளவுக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. இந்த யுகத்தில் நிகழ்வதக்கூடிய நமது முன்னோர்கள் வாழ்ந்த எந்த ஒரு தொழில்நுட்பமும் அறிந்திராத நம்ம முன்னோர்கள் அதை எழுத்து வடிவிலாகவும் பாடல் வடிவிலாகவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நமது முன்னோர்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நமது தலைமுறை சார்ந்தவர்கள். நமது முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுகத்தில் இருக்கக்கூடிய மக்களை போன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை நிலை என்னவாகும், அவர்களை வழிநடத்தி செய்யறதுக்கு யார் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விங்கிறதா அவர்களிடத்தில் தோணக்கூடிய முதல் கேள்வி. ஏன்னா கேள்வின்னு ஒரு தோன்றிச்சாச்சுனாலே அதுக்கான விடைன்ற ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. கேள்வியும் அவனாக இருக்கும்போது விடையும் அவனாகத்தான் இருக்க முடியும். பரம்பொருள் இதற்கான விடையை அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்வதற்கு தான் அந்த ஆன்மீகன்ற விஷயத்துக்குள்ளேயே நம்முடைய முன்னோர்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. அவர் அழிந்து கொண்ட உண்மையும் செவி வழி வரக்கூடிய கதைகளாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீக ஆன்றோர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கட்டும், நாம் தெரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நம்மளுடைய உலக தோற்றம் என்பது 3 விதமான படிகளை அடிப்படையாக கொண்டது. அது எல்லாருமே நாம் உணரக்கூடியது. ஆக்தல், காத்தல், அழித்தல்.
உயிரினங்களை உருவாக்குவது அப்படிங்கிறது வந்து பிரம்மனுடைய பணியாகவும், பிரம்மாவை உருவாக்கிய உயிரினங்களை காப்பது விஷ்ணுவனுடைய பணியாகவும், அவர்களுடைய கர்மவினைக்கு ஏற்ப வாழ்நாள் முடிந்ததும் அவர்களை அழிப்பதற்கான பணிகளை பரம்பொருள் ஏற்றுக்கொள்கிறார். உலகத்தில் தோன்றின அனைத்து உயிரினங்களையும் காப்பதற்கும் அவங்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்கும் விதமாகத்தான் விஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தார் அப்படிங்கிறத நாம் நம்மளுடைய முன்னோர்கள் வாயிலாகவும் புராணங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அவதாரங்களை பல தெய்வங்கள் அதனுடைய விஷயமாக நமக்கு வெளிப்பட்டது. அதே போல் சிவபெருமானுடைய எடுத்த அவதாரங்களும் நிறைய அவதாரங்கள் இருக்குது. இவர்கள் இருவருக்கு மட்டும் தெய்வங்களை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஏன்? அதனால தான் பிரம்மதேவரால் எந்த ஒரு தெய்வத்தையும் வெளிப்படுத்த முடியவில்லை. ஏன்னா பிரம்மனுடைய விஷயம் என்ன? பிரம்மன் வந்து படைப்பு கடவுள் மட்டும்தான். தன்னுடைய படைப்புக்கு உண்டான பாதுகாப்பையும் படைப்புக்கு உண்டான விஷயத்தையும் செய்யக்கூடியது மட்டும்தான் பிரம்மனுடைய வேலை. இறைவனாக இருந்தாலும் சரி. இதுலேருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியும்? ஏன் பிரம்மனாலேயே ஒரு ரூபம் எடுக்க முடியல, பிரம்மனாலேயே வந்து ஒரு அவதாரம் எடுக்க முடியலன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதியை தாண்டி அவர்களை வேலை செய்ய முடியாது. இறைவனாக இருந்தாலும் அவர்களுக்கும் சில விதிமுறைகள் உள்ளது. அந்த விதிமுறைகளை மீறி நடக்க அவர்களால் இயலாது. விதிகளை உருவாக்கிய பிரம்மனே சில விதிவிலக்கையும் உருவாக்கி உள்ளார். அந்த விதிவிலக்கின் அடிப்படையில் தான் இறைவன் நமக்கு இன்றளவும் நமக்கு வந்து அருள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி என்னங்க அந்த விதிவிலக்கு? விதியை மீறி செயல்படும் அந்த விதிவிலக்கு என்னவாக இருக்கும்? எல்லாருடைய மனசுலையும் எழக்கூடிய கேள்வி. ஏன்னா விதியை உருவாக்கின பிரம்மன் அந்த விதியை மீற முடியாது. ஆனால் நமக்கு சில விதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது, விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்ன? அது என்ன அப்படின்னா, நாம் மனதாலும் உடலாலும் ஒன்றி இறைவனிடத்தில் சரணாகதி மேற்கொள்ளும் வழிபாடு அப்படிங்கிறது மட்டும்தான் இறைவன்கிட்ட நம்மளுடைய கர்மாவிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. வழிபாடு என்பது இறைவனை மட்டும் நினச்சி வழிபடக்கூடிய வழிபாடு. நாம் செய்கின்ற அந்த வழிபாடுகள் இறைவன் மனம் மகிழ்ந்து நம்மளுடைய துன்பங்களை அனைத்தையும் களைவதற்காக உண்டான ஆசிகளை நமக்கு வழங்குறாங்க. அப்போ ஒரு தெய்வத்தை எதற்காக வழிபட வேண்டும்? ஒரு தெய்வத்தை எப்படி நம்ம முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தாங்க? ஒரு தெய்வத்தை எப்படி நாம் வழிபாடு செஞ்சாங்க? இது அனைத்துக்கும் வந்து ஆதாரம் வந்து இதுதான். ஒரு தெய்வத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறது எப்படி? ஒரு தெய்வம் எப்படி நமக்கு வேலை செய்யும்? பரிகாரம் எப்படி நமக்கு வேலை செய்யும்? பரிகாரத்தினுடைய கூற்று என்ன? இப்படி எல்லா விஷயமே இதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்குது. இறைவனை நினைத்தாலும் அவர் விதியை அவர் மீற முடியாது. ஆனால் இறைவனுக்கு மீறக்கூடிய ஒரே இது வழிபாடு மட்டுமே.